ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி நடத்துகிற ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2வோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எப்போ நடந்திருக்குன்னா, அதாவது 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது 15 மற்றும் 16 நவம்பர் 15, 16 இந்த தேதிகளில் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ வந்து அவங்க டிஆர்பி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லிவிட்டு ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த கொஸ்டினில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தினால இந்த பத்திரிகை செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது தேர்வு வாரிய அந்த அறிக்கை எண் 3/2025 படி, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாள் 1 வந்து 15/11/2025 அன்றும், தாள் 2க்கான தேர்வு வந்து 16/11/2025 அன்றும் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த நடைபெற்ற தேர்வில் வந்து பேப்பர் 1 எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா 92,412 பேர் எழுதியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து 3,31,923 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் 1 அண்ட் 2க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த ஆன்சர் கீயில் வந்து எங்களுக்கு ஏதாவது ராங்காக தெரியுது அப்படின்னா நம்ம வந்து ஆட்சேபனைகள் தெரிவிக்க வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை வந்து, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்து நம்ம பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து ஒன்று ராங்காக தெரியுது, நம்ம புக்கில் படித்தது தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ப்ரூஃபோட நம்ம அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து நம்ம அதில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த டைம் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 25/11/2025 3/12/2025 பிற்பகல் 5:30 மணி வரை வந்து நம்ம அந்த ஆட்சேபனையை வந்து பதிவு செய்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆட்சேபனைகள் தெரிவிக்கிறோம்ல, அந்த விடை குறிப்புகளுக்கான சான்றாவணங்கள் வந்து நம்ம இணைக்காமல் இந்த கொஸ்டின் 39th கொஸ்டின் 40th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கான சான்ற ஆவணங்களை வந்து நம்ம வந்து அதில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க லிங்க்கு கொடுத்துட்டாங்க. அதாவது அதோட இணையதளத்தில் தான் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை விட்டுட்டு நம்ம தபால் மூலியமாகவோ இல்லை பிற வழிகள் மூலியமாக வந்து நம்ம வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி அனுப்புனாலும் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஸோ அது நிராகரிக்கப்பட்டதாக வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சான்றுகள் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கைடாவோ நோட்ஸாவோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம அனுப்புகிறோம்னா அங்கே இருக்கிற அந்த பாட வல்லுநர்கள் வந்து அவங்களோட முடிவு தான் வந்து இறுதியானது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கான அப்ஜெக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா அஃபிஷியலாக நீங்கள் போய் டிஆர்பியோட அந்த இணையதளத்தில் போய் பதிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கேஸ் போட்டிருக்காங்க 75 வந்து மார்க்கை ரெடியூஸ் பண்ணுங்கள், ஏன்னா 50% இல்லாமல் ஒரு 55% இருக்குது இப்போ. ஸோ எங்களுக்கு வந்து 50% வந்து அந்த தகுதி தேர்வு தானே, அந்த மார்க்கை குறைங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேஸ் போட்டு அந்த கேஸ் பார்ப்போம். அதாவது கவர்மெண்ட் வந்து மனசு வச்சு ரெடியூஸ் பண்ணாங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து தகுதி தேர்வில் வெற்றி பெற்று நியமன தேர்வுக்கு போவாங்க. நியமன தேர்வில் வெற்றி பெற்று நிறைய ஆசிரியர்கள் வந்து வருங்கால கவர்மெண்ட் ஆசிரியர்களாக வர்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.